கும்பமேளாவில் பாசிமணி விற்ற பெண் இந்தி படத்தில் நடிக்க ஒப்பந்தம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பாசிமணி மாலைகள் விற்று பிழைப்பு நடத்திய 16 வயது பெண் மோனாலிசா இந்தி படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். கும்பமேளாவில் ருத்ராட்ச பாசிமணிகளை கைகளில் வைத்து மோனாலிசா அவர்கள் கூவி கூவி விற்றபோது அவரது அழகும் அப்பாவியான பார்வையும் சிரிப்பும் அங்கு வந்தவர்களை கவர்ந்து இழுக்க ஒருவர் மோனாலிசாவை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இந்த வீடியோ வைரலாகி ஒரு நாளிலேயே இந்தியா முழுவதும் பிரபலமானார். கும்பமேளாவுக்கு செல்பவர்கள் அனைவரும் போட்டி போட்டு மோனாலிசாவுடன் செல்ஃபி எடுத்தனர். இந்த வீடியோவை பார்த்த இந்தி இயக்குனர் சனத் மிஸ்ரா அவர்கள் தனது அடுத்த படமான டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் மோனாலிசாவை நடிக்க வைக்கப் போவதாக அறிவித்தார். தற்போது மோனாலிசா வீட்டுக்கு சனத் மிஸ்ரா அவர்கள் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருடன் பேசி படத்தில் நடிக்க சம்மந்தம் பெற்றார். இந்தி படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தத்திலும் மோனாலிசா கையெழுத்து போட்டார். படப்பிடிப்புக்கு முன்பு மும்பையில் மோனாலிசாவிற்கு 3 மாதம் நடிப்பு பயிற்சி அளிக்க உள்ளனர். இந்த படத்தில் நடிக்க ராஜ்குமார் அவர்கள் அமித் ராவ் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கிறார். படப்பிடிப்புக்காக மோனாலிசாவை லண்டன் அழைத்து செல்ல இருக்கிறார்கள்.